போலாம் வா. என்ன அப்படியே ஃபிளிப் பண்ண முடியாதுல்ல? பண்ண முடியாதுலையே. பேங்க் கார்டு அது அவளுக்கு எடுக்காத வேணாம் நோட் பண்ணுறவாளுங்க. அம்மா அவங்கள எடுக்கலடா. வாடா. எப்படி உள்ள வந்துட்டாலே இல்லை. ஆமாம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னால் பார்க்க முடியல சரியா, பார்த்தா வேடா இருக்கும்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏய் இங்கே தானே ஏதோ நடக்குது. இந்த வழியாக போகணுமா என்ன? கிராஜுவேட் ஆகிறாங்களா என்ன? ஆமாண்டா. ஓ என்னப்பா அவங்க அப்பா ஒரு சொத்தா ரோடு? ஓ அப்படியா விஷயம். உள்ளார பூந்து போமா? இப்படி அவன் தானே அப்படி போக சொன்னான். அடங்கம்மால க்ளோஸ்ல பார்த்தா நம்மளே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறதுக்கு என்னடா இந்த ஊரில் கிராஜுவேஷன் பாரு, எல்லாம் வெள்ளக்காரங்களா இருக்கானுங்க. நம்ம படித்த காலேஜில் பார்த்தியா, ஆன்டாரியாவே அப்படிதான் இருக்கும் போல. பேச்சுலர்ஸ் போய் என்னோட கிராஜுவேஷன் அட்டன் பண்ணல. பேச்சுலர்ஸ்க்கு நான் போகவே இல்லைடா. நானும் போகல, இங்க இருந்தேன்ல. எப்படி இங்கே அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் விட்டேன். ஓ எல்லாம் இந்தியன்ஸ் தான் இருப்பானுங்கன்ட்டு பாரு. இங்கே கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்திருக்கிற கார் பார்த்தோன்னா ஒன்று டெஸ்லாவா இருக்கு, இல்லை பிஎம்டபிள்யூவா இருக்கு, பென்ஸா இருக்கு. நான் பாதி தூரம் பஸ்ல வந்தேன், பாதி தூரம் நடந்து வந்தேன். ஆனால் அந்த ஊர்ல ஜாலியா பேசலாம், எவனுக்கு எதுவும் புரியாது. அதுதான் அட்வான்டேஜ். எவனை திட்டினாலும் எதுவும் தெரியாது, அவன் நம்மளை திட்டினாலும் சில டைம் புரியாது. வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏண்டா காக்கா ஆகி போயிச்சா? இல்லை என்னடா பண்ணுவானுங்க இந்த பில்டிங்குள்ளலாம்? எவ்வளோ தூரம் காமிக்க வேண்டியதாக இருக்கு பாரு இந்த பில்டிங்க. எத்தனை ஃப்ளோர்னு எண்ணி பார்த்தானா இதில் எத்தனை ஃப்ளோர்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் முடிஞ்சா. யாரு கமெண்ட் பண்ணுவா? யாராவது பண்ணுவாங்கடா. நம்மளே நம்ம வேற மீலே வீட்டு போய் பண்ணிக்கணும். என்னடா கரெக்டாக தான் போகிறோமா? தெரியல, நீ தானடா மேப் பார்த்த இல்லையா? ஸ்ட்ரைட்டாக போகணும். என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஹார்பர் மாதிரி தானே போகிறோம் நம்ம. ஹார்பர் இல்லை, அது ஒரு ஓல்டு போர்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வீக்கெண்ட் ஹாப்பனிங்காக இருக்கிற ஒரு வீக்கெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா. நான் இவன்ட்ட சொன்னேன் இந்த ரூம் டச் ஆகி சொன்னேன். அவன் சொன்னான் நல்லா மசராட்டி. முன்னாடி அந்த கம்பெனிக்கு தான் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் கம்பெனிலேருந்து தூக்கிட்டானுங்க. இந்த ஊர்ல ஏழை பசங்களே இருக்க மாட்டாங்க போல. நம்ம இருக்கோம்ல அப்புறம் நேட்டிவ் வேலைங்கள்டா. நம்ம ஊர்லயும் நேட்டிவ் வேலையா தான் இருக்கும், இங்கேயும் வேலையா தான் இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் மேப் பார்த்துக்கலாம். தெரியாம இங்கேயே சுத்திட்டு இருக்கிறோமா? போட்டு ஸ்ட்ரைட்டா தான் போகணும். இது அப்படியே ஃபிளிப் பண்ற மாதிரி இல்லையா? இல்லை பண்ண முடியாது. இவ்வளோ ஃபாரினர்ஸ் மொத்தமாக ஒரே இடத்துல கனடாவில் பார்த்துருக்க? கனடாங்கிறது ஆன்டாரியோ கிடையாது, கனடாங்கிறது வந்து மான்ட்ரியால் தான் கனடான்ற மாதிரி இருக்குது. ஏண்டா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நடந்தோம்ல, எத்தனை இந்தியன்ஸை பார்த்தேன்? பார்க்கவே இல்லையே. நம்ம ஹார்ட்வேர் நோட் மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஊரில் என்ன தெரியுமா, கேமரா பிடிச்சாலும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீ நம்மளை கண்டுக்கவே மாட்டானுங்கடா அவனுங்க. நீ என்ன பண்ணாலும் யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவன் பண்றதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பானுங்க. அவன் உண்டு வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்தில் இடம் உண்டு போயிடுறானுங்க. ஏண்டா அப்பப்போ கடுப்பாகும். இதுவா இது கையில கொடுக்கல, இதை கையில தூக்கிட்டு போறதுக்காக கொடுக்கல, இதை கீழே நிறுத்தி வைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கான். அப்படியே மடிச்சு தூக்குற மாதிரி நம்ம இப்படி தூக்கி இருக்கோம், அதை மடிச்சு உள்ள வைக்கிறதுடா. அந்த டாப்பாக்குள்ள உள்ள வைக்கிறது. ஒன் வீல்ல ஏதோ யூனிசைக்கிள் தானே இது. டக்குன்னு போயிடுறானுங்க. பிஎம்டபிள்யூயா என்ன டோ பண்ணி ட்ரக்ல ஏத்திட்டு போனாங்க. ஆமா, ஆனா இந்த க்ளோஸ் ட்ரக்ல ஏத்த மாட்டாங்க. பொக்கி போடி இழுத்து தானே போவானுங்க ட்ரக்ல. இல்ல டோ பண்ணிடுவானுங்க, ஏத்திடுவானுங்க.
இந்த ஊர்ல கார் தெஃப்ட் இப்படி தானே பண்றானுங்க. இங்கே தான் நீ வந்தியா லாஸ்ட் டைம்? அந்த பக்கம் அதுதான் வந்து நம்மளோட ஓல்ட் போர்ட்டு ஏரியா. இவ்வளோ அழகா இருக்கு படுறா. சூப்பரா இருக்கும்டா. பில்டிங்ஸ்லாம் பாக்குறியா? டே இந்த பக்கம் பார்த்தான்னு வச்சுக்கோயேன். அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லா பில்டிங்ஸு. அப்படியே தான் இருக்கும். கட் பண்ணி இருந்தாலும் மறைச்சு பண்ணிடுவீல்ல? அதெல்லாம் பண்ணிடலாம். பிள்ளைகளை பார்க்கறதா இல்லை பில்டிங்கை பார்க்கறதானே தெரியல. இந்த நருட்டோல ஒரு மயிராண்டி கண்ணு அங்கிட்டு போயிட்டு வரும்ல போர்ஷ். அங்கேயே ஒரு போஸ்ட் பார்த்தேன் நான், கருப்பு கலர் போஷே. Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. ஓர்ஸே. அக்கா இங்கிலீஷ்ல யாரு கூட கடலை போடுது. இங்கிலீஷ்ல பேசுதா? இங்கிலீஷ்ல பேசு. இந்த ஊர்ல இங்கிலீஷ்ல பேசுதுன்றத பாக்குறதே ரொம்ப ஹாப்பி எண்டிங்கா அது? என்னது ஹாப்பி எண்டிங்கா? மசாஜ் தெரியலப்பா. ஏதோ மசாஜ்னு போட்டிருக்காங்க. மிச்சதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கு. தலைவரே அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இந்த அக்காக்கு பாரு மண்டியில மீசம் வளர்த்துருக்கு. டேய் சும்மாறா. அது மிஸ்டர் பென் ஸ்டைல்ரா. நீ வேற. ஆனா இந்த ஊர்ல பார்த்தா வச்சுக்கோயேன், முக்கவாசி எல்லாருமே டாட்டூ போட்டிருப்பானுங்க கையில கால்ல. இந்த ஊர்லனா கனடால சொல்றேன். அது எவ்வளவு டாட்டூ போட்டுருச்சு பாரு. குட்டி குட்டியா 5-6 டாட்டூ போட்டுருக்கோம் இடுப்புல முதுகுல. சோ இந்த ரைட் சைடு நம்ம கிராஸ் பண்ணிடலாம். இங்கிட்ட வா. இந்த ரைட் சைடு சின்ன ஹோட்டல் கூட எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தா வச்சுக்கோயேன், சம்மர் டைம் தான் நல்லா வந்து அவுட்டோர்ல போகும் மோஸ்ட்லி. சாப்பாடு கொடுக்குறப்பல கூட அழகா இருக்கு. என்னமோ நல்ல ஒரு ட்ரிங்க் கொண்டு போறாங்க. நான் குடிக்க மாட்டேன்ற ஒரே காரணத்தினால டீ புக் பண்ணிட்டு வரானுங்கடா. இங்கெல்லாம் அப்படிதான்டா. இப்போ என் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருந்தோம்ல, லாஸ்ட் வீக் வந்து நம்ம சிஇஓ மீட்டிங் இருந்துச்சுல, அதுல பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து புக்கிங்கே கிடைக்காதாமா. ஓகே, 1 மந்த்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணி வந்திருக்காங்க அந்த ஹோட்டல்ல. உங்களை பார்க்கறதுக்கு 1 மாசம் முன்னாடி புக் பண்ணி வந்திருக்கானா? ஆமா, எங்க கிராஸ் பண்ணோம்ல. ஆமா, இப்போ பார்த்தோன்னா எல்லாருமே வந்துட்டு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட மெனு தெரியல என்ன சொல்றீங்கன்னு கேட்க முடியும். பார்த்துட்டே இருந்தேன் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டே இல்லையாங்க. இல்லடா அங்க அது ஆக்சுவலா ஃபிஷ் மட்டும்தான் மோஸ்ட்லி அங்கே ஃபேமஸ் போல அந்த கடையில். ரொம்ப கூட்டமாக இருக்கு. அதான் சொன்னல, இது வீக்கெண்ட்ரா. ஒரு டவுட்டு, நம்ம வேற யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம், மற்றவங்க இந்த மாதிரி கவர் பண்ணுறோம் அப்படி, அதாவது வேணும்னே கவர் பண்ணல, நம்ம பாட்டு கவர் பண்ணுறோம், அவங்க வராங்க. அப்போ ஊர் உலகத்தில் எத்தனை பேர் விளாக் எடுக்கிறானுங்க அது எனக்கு தெரியலையே. அது கவர் அவங்க பிரச்சனை இல்லையா, இல்லை எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உங்கள் வீடியோ போட்டுக்கிட்டுமா? சரி, இங்கே இருக்கிற 100 பேர்ட்டி ஒவ்வொருத்தண்டா போய் கேட்கணும். 100 பேரா? கோடி பேர் இருக்கானுங்கடா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வா இன்னும் பக்கத்துல போலாம், நான் காமிக்கிறேன். ஊர்ல ராட்டினமே இல்ல. ஏண்டா பொருள் காட்சினா போடுவானுங்கடா. ஆனா இது கொஞ்சம் பெருசு. அதான் ஃப்ரைடே ஈவினிங்னா எவ்வளவு கூட்டமா இருக்கு பாரு, எத்தனை ஷாப்ஸ். இங்க பார்த்தனா இங்க தான் பேச முடியும் நம்மளால. சின்ன சின்ன செயின், எதனா வாங்க போற மாதிரி பேசினா பேசுவாளுங்க. அப்போ கூட எங்க வாங்க போறான்னு நக்கலா தான் பார்ப்பாளுங்க. ஆமா, ஃபுட் ட்ரக் அவ்வளோ கேட்பானுங்க. 100,000 கிட்ட ஆகுதுடா. ஃபுட் ட்ரக்குக்கா 100,000 இல்லை, மறந்துடுச்சு ஆக்சுவலா. 50,000 சம்திங்கோ ஃபுட் ட்ரக் மட்டும் ஆச்சு. எதுக்கு இந்த லைசன்ஸ்லாம் வாங்கி ஃபுட் ட்ரக்கு எல்லாமே சேர்த்து வாங்குறதுக்கு அரௌண்ட் 50,000 மேலேயே ஆயிடுச்சு ஆக்சுவலா. அது இருந்தா கடனை அடைச்சிருவோம் நம்ம. புடிங்கிருப்ப போட மேற்கோடு கடன் வாங்கி அதுக்கும் சேர்த்து லோன் கட்டுறதுக்கா? சின்ன சின்ன ஷாப்ஸ் தான் இருக்கு.
ஆனால் அங்கேயும் வந்துட்டு அத்தனை பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பாரு. நம்ம ஊர் திருவிழாவுக்கு போனால் வாங்குவோம்ல, லேசர் லைட்டு, பொம்மை கண்ணாடி, பபுள் விடுறது, இந்த மாதிரி தான் இவங்களுக்கு. இது நமக்கு இது பெரிய காசு. சாருக்கு தானே இது ஆயில்ரா, சிரப், மேப்பிள் சிரப்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ஊரில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மேப்பிள் சிரப் இருக்குது. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நடுவில் நின்றுட்டாங்க, நான் எப்படி போகிறதுன்னு தெரியாமல். யாருடா நம்ம ஊர் ஆளுங்க? வடக்கணுங்களா பார்த்தே இல்லை? அவனுக்கு வடக்கணுங்களா? ஆமாம். 2 மாதம் இந்த வெளியூருக்கு வந்தானே வடக்காங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாமல் போச்சு, அப்படி தானே? ஆமாண்டா. எல்லாரும் வந்து நெக்ஸ்ட் யார் ஜிப்லைனில் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் கவர் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலேருந்து டோப்புன்னு கீழே விழுந்தா தண்ணி தானா? தண்ணி தான். தண்ணியில தான் ஜிப்லைன் வச்சிருக்கானுங்க. இவ்வளோ தூரம் தான் தண்ணி, அங்கே போனால் மண்டோட மனுஷனாடா நீங்க எல்லாம். ஆக்சுவலாக கேரளாவில் ஒரு ஜிப்லைன் இருக்கு, 900 கண்டி கிட்ட நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலாக ஜிப்லைன். எப்படின்னா ஆக்சுவலாக ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டுமே ஒரு ஆளுக்கு 1500 சம்திங் வாங்குவாங்க. 15 கிலோமீட்டர்ஸ் போகும்போது. ஓகேவா? ஏன்னா போகும்போது இப்படி சுற்றி 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 போகணும். ரிட்டர்ன் வரும்போது ஜிப்லைனு ஸ்ட்ரெயிட்டு நேராக அப்படியே அந்த இதோட அப்படியே கீழே வந்துருவாங்க. அங்கே பாரு கலர். அங்கே பார்த்தியா? அங்கே பாரு கலர் மிட்டாய். வேறு அந்த கலர் மிட்டாய் காமி. ஐயோ, அதை பற்றி இதை விட்டேன்டாச்சே. எதை பார்த்துட்டு? இதாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். இப்படி திருப்புடா, அப்படி திருப்பினா தானே. நீ இந்த பக்கம் திரும்பு. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கலராக தெரியுதா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மிட்டாய். தம்பி தங்கச்சிக்கு இதை படிச்சு காமி சொல்லி கொடுன்னு கேட்டா வெள்ளத்தான் இருக்கு, கண்ணு தெரியல. அங்க தெரியல கலர் மிட்டாய், இங்க தெரியுது உனக்கு. நேத்து கூட சொன்னியாடா போர்ட்ல எழுத்து தெரிய மாட்டேங்குதுன்னு. டே அது கண்ணுல அன்னைக்கு ஏதோ கலர் மிட்டாய் மட்டும் எனக்கு நொட்டுது. டே அன்னைக்கு அதுதான்டா. ஆக்சுவலா அது சீரியஸா டெஸ்ட் பண்ணுண்டா. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். நெக்ஸ்ட் டைம் இந்தியா போனா இது பொண்ணுங்கிட்ட மட்டும் தான் கண்ணு தெரியுது. இப்ப பாரு ஸ்மோக் ஃப்ரீ ஜோன் இங்க இருக்கு, எழுதி இருக்குன்னு கிளியரா தெரியுது. அங்க ஸ்மோக் ஃப்ரீ ஜோன் எழுதல, சின்னதா எழுதி இருக்கு பாருடா. இந்த ஏரியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆக்சுவலா இன்னொரு ஒரு இடம் இருக்குடா, சூப்பரான ஒரு இடம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்த மிட்டாய்ங்க. அன்னைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தோம், ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரி கம்பி வேலி போடல. ஓ இது ஏதோ ஃபெஸ்டிவல்னால போட்டிருக்காங்கடா, ஹோலி இன்ஸ்பயர்டுன்ட்டு. ஐயோ கலர் பொடியெல்லாம் வச்சிருக்கானுங்கடா. இங்கே பாரு. டே ஒருவேளை ஹோலி வருதா என்ன தெரியலையடா. ஜூனா ஹோலி தெரியலப்பா. அப்படின்னாலும் இங்கே ஹோலி இருந்துச்சுன்னா நம்ம வந்துடலாம். ஹோலி செலிப்ரேஷன் அன்னைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒயிட் கலர் சட்டை போட்டு வந்தோன்னு என் மேலே நீ அடிப்போம், உன் மேலே நான் அடிப்பேன். இல்லை இந்த ஊரில் இருக்குல்ல அல்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, ஏன்னா நான் வந்ததில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்கி பப்பீஸ் வந்து பப்பீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு அடல்ட் எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கு பப்பீஸுங்கிற. வா அந்த பிரிட்ஜை கவர் பண்ணுறேன், அந்த கருமத்தையும் கவர் பண்ணுறேன். சரி. தன்னா நானே 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 பாட்டு போட்டா காப்பி ரேட் அடிச்சிருவானுங்களா? போன தண்ணிக்குள்ள போட்டுறாதரா விடுறா. இன்னும் இஎம்ஐ கூட கட்டி முடிக்கல, நான் இன்னும் முடியலையா? 13 தானே. ஏய் ட்ரேட் பண்ணேன்டா, 14 கொடுத்துட்டு 16 வாங்கினேன். கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ஸ் புரிய மாட்டேது. தரவனா பாரு புஜுக் புஜுக்குன்னு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்ன தெரியுமா ஒரே ஒரு பிரச்சனை, அந்த ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட்டுக்கே ஜெண்டர் இருக்கு, மேலா ஃபீமேலான்ட்டு. அப்படியா? மேலுக்கு தனி பேர், ஃபீமேலுக்கு தனி பேர். அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ நீ ஒரு கப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கப்பு தண்ணி குடிக்கிற ஒரு கப் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கப்புக்கே மேல் ஒன்று இருக்கு, ஃபீமேல் இருக்கு பேரு. ஆமா, ஆன்ஷான்டேனா ஆம்பளை சொல்லுவாங்க, ஆன்ஷான்டீனா பொண்ணை சொல்லுவானுங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இவனுங்க வந்து ஒரு ஜெண்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் போகலாமா? இங்கிலீஷ்லாம் இங்கே தான் சந்தோஷமா இருப்பான். எப்படி போகணும்? நீ தானே முன்னாடி வந்திருக்க, நான் நூபில். நம்ம அந்த பக்கம் போகலாம். சரிவா, அந்த பக்கம் தான் சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது, எதனா வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம், ஆனால் அந்த பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்லக்கூடாது, நிறையா பேர் வருவாங்க, நிறையா பொண்ணுங்க வரும், நிறையா பேர் வருவாங்க. இப்போ நான் அதுக்காண்டி தான் போகிறேன்றியா நீ? பின்ன அதுக்காண்டிலாம் போகிறேன், அதுக்காண்டியும் போகிறேன். அங்கே தான் டென்ட்டு போட்டு எதுவும் நடக்குதுடா, இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்?
டே அதுதான்டா, அது இன்னும் ஆரம்பிக்கலடா. ஆக்சுவலாக ஏதோ ஃபங்க்ஷன் போலடா, எப்போன்னு தெரில, நாளைக்கா நாளைக்கான்ட்டு. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. 22 தானே ஃப்ரைடே, ராலி போவானுங்கல்ல. 22 என்ன? 22 தெரியலையே. ஆமாம், அப்போ தான் நினைக்கிறேன். போன வாட்டி நானும் அர்ஜுனும் வந்திருந்தோம். அப்போ ஒரு மால் போயிருந்தோம். அப்போ வந்து செருப்பு போட்டு போயிட்டோம். அப்போ எல்லாரும் பார்க்கும்போது ஏன்டா செப்பல் போட்டு வந்தன்ற மாதிரி. இங்கே கிராக்ஸ்லாம் போடுறானுங்களா? இங்கே பாரு, இவன் ட்ரௌசர் போட்டு வந்திருக்கான், ஆனால் ஷூ போட்டு வந்து. ட்ரௌசர் போடலாம், இந்த ஊரில் ட்ரௌசர் போடலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சிஓ மீட்டிங்க்கு ட்ரௌசர் போட்டு வராங்கடா. நீ வேற ட்ரௌசர் போடலாம், ஆனால் ஷூ போடணும். அந்த அக்கா தலை இருக்கிறது விக்கு தானே? இந்த அக்கா தலையில் இருக்கு. அந்த அக்கா பார்க்கலையே. இங்கே நேராக வைக்கலடா, பிங்க் கலர் பண்ணிட்டேன். உனக்கு நேரா? ஆமாம், தெரியலையே. விக்கு தானே? இல்லை விக்கு தான். ஆக்சுவலாக மோஸ்ட்லி இந்த பிளாக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் வகை வகையாக விக் வாங்கி வச்சுக்கிட்டு அழகழகாக வாங்கி வைப்பாங்கடா. பிளாக் பீப்புள் தானே, அழகழகாக வாங்கி வைப்பாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து கிட்ட வர சொல்ல, அப்படியே டைவடிக்கிறேன். சும்மா அவங்க பே பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் உள்ளே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சொல்கிறது தான், இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், புது ஃபோனும் வாங்க முடியாது. அப்படியே கட்டிட்டாரு. எங்கள் அம்மா ஃப்ளைட்டு பிடிச்சி இந்தியா வந்துடுவாங்க. தம்பி என்ன கால் எடுக்க மாட்டேன். இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா ஃபோனுக்கு? இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, மாதம் போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன், காசு பிடிக்கிறானுங்கன்ட்டு. சரிவா, எனக்கு லைட்டாக டர்ராக இருக்கு நீ சொன்னதுக்கப்புறம். எத்தனை கப்பல் பாரு, அது பார்க்கிங் ஏரியாவாடா? ஆமாம், அது ஒருத்தவங்க வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லைனா அங்கே எவனாவது கட்டி வச்சுருப்பான், அது ரெண்டில் எடுத்துருவாங்க. ஓகே, மந்த்லி அவங்களுக்கு இவ்வளோ பே பண்ணுற மாதிரி. எப்படி பஸ் வச்சுட்டு இருக்கான் பாரு. ஆனா இது ஒரு மியூசிக்னு பஞ்சாபியோட டிங்கி 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 டிங்க கலாய்க்கிறாங்க. அந்த நாதாரிங்களுக்கு தெரிஞ்சு அது ஒன்னே ஒன்று தான். அதான், ஆனா இது ஒரு மியூசிக்னு அதை கலாய்க்கிறாங்க. எவனை பார்த்தாலும் பஞ்சாபி நினைச்சிட்டு அந்த மியூசிக் போட ஆரம்பிச்சிடறானுங்க. அது ஓகே, கலாய்ச்சா ஓகே தான். ஆனா இது ஒரு மியூசிக்னு அதை கலாய்க்கிறானுங்க பத்தியா இவனுங்க. மியூசிக்கை கூட விட்டுரு, இவனுங்க ஆடுற டான்ஸை பத்திரிக்கா. கப்பலில் போவோமா? ஒயிட் பண்ணி குடிக்கலாமா? எல்லாம் ஜாலியா இருக்காங்க கப்பல்ல. ஆனா இது என்னடா இங்கனக்குள்ள சுத்திட்டு வரானுங்க. நம்ம இப்ப நடந்து போனதான் இவனுக்கு கப்பல்ல போறானுங்க, அவ்வளவுதானே. ஸ்கேட் போர்ட் நீ ஓட்டிருக்க? ஒரு நாள் இந்த மாதிரி கப்பல் வாங்கிடலாம், பின்னாடி இருக்குதுல்ல அந்த மாதிரி ஒரு கப்பலை வாங்கணும்டா. அப்புறம் கனடாவில் இருந்தோன்னு என்னடா அர்த்தம்? ஏன்டா எல்லாரும் தான் கார் வச்சிருக்கானுங்க, கப்பல் கம்மியாக தானே வச்சிருக்கானுங்க. வேலை எடுக்கணும்டா. ஏண்டா நீயும் வேலை எடுத்திருக்க பத்தியா? இந்த மாதிரி ஒரு கப்பலில் இருக்கிற உள்ள ஒரு ஹோட்டலில் அதில் இதில் வேலை எடுத்திருந்தேன்னா பரவாயில்ல, நீயும் எடுத்திருக்கியே. அது பாட்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கான், அதில் போயிட்டு வேலை எடுத்துருக்குற. ஏண்டா கடையா போய் பிச்சை எடுத்தேன், நான் எடுக்கல, அவன் எனக்கு கொடுத்தான். ஐயா சாமி காசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பட்டினியா கிடப்பேன், ஓசி சோறு தின்னுட்டு இருக்கேன், பிச்சை எடுக்க வர முடியாது, வேலை கொடுங்க, என் பொழைச்சு போடா மயிரா நீ பிச்சை போட்டான் எனக்கு. அதாவது ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து அப்படியே ஸ்டூடெண்ட் லைஃப்லயும் கஷ்டம் தான், நெக்ஸ்ட் அப்படியே ஒர்க் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாத்துக்கும். நம்ம எங்க போய் அடையணும்ன்றது நம்ம கையில இல்ல, நம்ம கையிலயும் இருக்கு. இருந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் philosophy பேசுவ. This is an unwanted statement irrelevant to the current situation. நீ மதுரை பரோட்டா கடையில் சாப்பிட்டு இங்கே வந்துட்டு எந்த கடையில் சாப்பிட்டாலும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஃபுட்டு கொஞ்சம் கனடாவில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதனால் மோஸ்ட்லி நம்ம பண்ணுற மாதிரி வீட்லேயே சாம்பார் வச்சு வீட்லேயே மாவை வாங்கி தோசையை அழகா வாங்கணும்மா. சிக்கனை $10, அரிசி இருக்கா, பிரியாணி வச்சோமா, முடிஞ்சா
பிரியாணியை போட்டால் தான் காராட்டாக இருக்கும். காராட்டாக இருக்கும். அடுத்து டக்கு டக்குன்னு பசிக்க ஆரம்பிக்குது பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டா. கடையில் இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோயேன் மந்தமாயிடும்டா. பாடி கரெக்டாக இருக்கு, தொப்பை மட்டும் போடும். ஐயோ அதெல்லாம் குறைக்கிறத நினைச்சாலே. அதுவும் கரெக்டாக எனக்கு இடுப்புல தான் போடும். கண்டிப்பா முடி வெட்டணும்டா. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா யுவரானர்? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். கண்டிப்பா வெட்டணும். பேர் குபேரா தனுஷ் மாதிரி இருக்கும். குபேரா தனுஷா? இன்னும் அந்த படம் பார்க்கல. படம் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அந்த படம் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்கிறோம். இந்தியாவில் ரிவ்யூ சொன்னால் தான் பயங்கரமாக கிளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ரிவ்யூ சொன்னால் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒன்று தானே நம்ம பண்ணல. ஐயோ ஐயோ பாவம் அந்த பொண்ணு ஓடி வருது. ஓடாதீங்க எப்போ சிப்பாய் விழுந்து அப்படியே நான் தாங்கி பிடிப்பேன். இந்த பொண்ணா சொல்கிறேன் என்ன வேகம். இது என்ன பில்டிங்கு? ஓ இதுதான் இந்த ரிசர்ச் அண்ட் அந்த சயின்ஸ் சென்டர் சொன்னேன்ல. என்ன ரிசர்ச் பண்ணிக்கிருக்காங்க? இதுதான் வந்து மான்ட்ரியலோட ரிசர்ச் சயின்ஸ் சென்டரு. அங்கே உள்ள முன்னாடி நிற்கிற கார் பார்த்தீங்கன்னாலே இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பல 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 பலன்னு இருக்குடா ஒரு காரும். சரி போகலாம். சார் நாளைக்கு சாயங்காலம் வெளியே போகிறப்ப இந்த கார் வாங்கிடுவோமா? நம்ம பேசுறது மட்டும்தான். அதுக்காக ஓடணும் உழைக்கணும். உழைச்சி வாங்கினானா ஏமாற்றி வாங்கினானான்னு நமக்கு எங்கே தெரியும். இந்த மாதிரி கடையில் சாப்பிடணுமேனு சாப்பிடுவானுங்க. தட்டு நிறைய சோத்தை போட்டு தின்னா தானே வயிறு ஃபுல்லாகும். நம்மளுக்கு கூண்டு என்ன பத்தும்? அரை வயது கூட பத்தாது. இன்னைக்கெல்லாம் பாரு நம்மளுக்கு சோறு மூணு கிளாஸ் பார்த்தானா. இன்னைக்கெல்லாம் நம்ம சோறு 3 கிளாஸ் வச்சேன். 3 கிளாஸையும் காலி பண்ணிட்டோம் நம்ம 2 பேர். உனக்கு கிண்ணத்தில் தின்னுட்டு இருக்கானுங்க. பீரை குடிச்சா வயிறு போயிடுவானுங்க. லாப்ஸ்டர் ரோல். இது ஒரு சர்ச். கியூல நிக்கிறாங்க, அதுக்குள்ள போய் பார்க்கலாமா? அது பேமெண்ட். என்னத்துக்கு பேமெண்ட்? அது வந்து $40 நம்ம ஒரு ஆளுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு. ஒரு ஆள் கடா இல்லை வெளியே இருந்து அழகாக தான் இருக்கு. காசு இல்லப்பா. காசு இந்த ஊர்ல சும்மா ஏதாவது பண்ணுவானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மெட்ரோக்கு வந்ததில்லை. ஆனால் நம்ம அங்கேருந்து மெயின் டவுன் டவுன் போகிற மெட்ரோவில் வந்தோம்னு வச்சுக்கோயேன், இந்த ஸ்டாப்பில் நிறுத்துவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆரஞ்சு கலர் மெட்ரோ இருக்குல்ல, அதுதான். இப்போது இந்த மாதிரி ஒரு மிஷன் இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து மெட்ரோக்கான கார்டு எடுத்துக்கலாம். இது ரீசார்ஜபிளும் எடுத்துக்கலாம், நான் ரீசார்ஜபிளும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து $14 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கார்டு கொடுப்பாங்க. ஒரு கார்டு பார்த்தோன்னா 2 லிட்டர் போக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. கூட்டமாக இருக்கிறா. Well, at worst, you know, at worst, you know, it's about the same.